In this video, we'll discuss about ear drops or ear drugs. These drugs commonly used to treat various ear conditions earwax buildup, ear infection, inflammation and pain. So ear drops or drugs எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தா வேரியஸ் இயர் கண்டிஷன், அதாவது இயர் வேக்ஸ் வந்து அதிகமாக பில்டப் ஆகி இருக்கிறது, இல்லாட்டி வந்து இயர் இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன் ஆர் பெயின், அதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் தான். இதில் வந்து சோடா கிளைசரின், இதோட மெயின் காம்போனன்ட் வந்து கிளைசரின் பேஸ்டு இயர் ட்ராப்ஸ். இது வந்து யூஸ்டு டு சாஃப்டன் தட் இயர் வேக்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை சாஃப்டன் பண்ணவும் அண்டு மாய்ஸ்சர் தட் இயர் கேனல் அதுக்காகவும் யூஸ் பண்ணுறோம். ஆக்ஷன் வந்து கிளிசரின் ஹெல்ப் டு லூசன் அண்டு ஃபெசிலிட்டேட் தட் ரிமூவல் ஆஃப் இயர் வேக்ஸ். இது வந்து என்ன பண்ணுது, ப்ரொவைட் ரிலீஃப் ஃப்ரம் மைல்டு இயர் டிஸ்கம்ஃபர்ட். இதோட டோசேஜ் வந்து 3 to 4 ட்ராப்ஸ் கிடைக்குது. சோடா பைகார்ப் கிளைசரின் இயர் ட்ராப்ஸ் இஸ் அவைலபிள் டுவைஸ் டெய்லி, ஒரு நாளைக்கு 2 தடவை 7 days வந்து கண்டினியூவஸாக யூஸ் பண்ணும். அப்புறம் வந்து அலோவ் தட் சொல்யூஷன் ஃபார் 5 to 10 minutes. சைடு எஃபெக்ட்னு சொல்லி பார்த்தா மைல்டு இரிட்டேஷன். இதில் வந்து போரிக் ஆசிட், இதில் வந்து இட் கண்டெய்னிங் போரிக் ஆசிட் காம்பனண்ட் மைல்டு. இது வந்து போரிக் ஆசிட் ஹேவிங் மைல்டு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி, ப்ரிவெண்ட் இயர் இன்ஃபெக்ஷன், மைக்ரோ ஆர்கானிசம் மூலமாக வர இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டோசேஜ் வந்து 1 to 2 drops to each ear 3 to 4 times in a day. ஸோ ரிமூவல் ஆஃப் இயர் வேக்ஸஸ். இந்த வீடியோவில் இயர் ட்ராப்ஸ், சோடா கிளைசரின் அண்டு போரிக் ஆசிட் பற்றி பார்த்துருக்கோம். Thanks for watching.